தற்போதைய அண்மை செய்தி. பல கோடி மதிப்பிலான புதுக்கோட்டை ஆவடையார் கோவில் சிறு காலசந்தி பகுதியில் மோசடி நடத்தப்பட்டதாகவும் இது குறித்தான ஆவணங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்க தகவல்களை சொல்லுங்க. அதாவது காரைக்குடி பக்கத்துல இருக்க நேமத்தான்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த சுப்பிரமணியன்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர்களோட முன்னோர்கள் புதுக்கோட்டை மன்னத்திலிருந்து ஆவடையார் கோயில், சித்திரம்பூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல 18ஆம் நூற்றாண்டு வாக்குல 400 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி அதுல வரும் குத்தகை மூலமா ஆவடையார் கோயில், ஆத்மநாத சுவாமி கோவில், திருக்கோவில், அதே மாதிரி சிறுகால சந்தி கட்டளை, அன்னதானம் உள்ளிட்ட இறைப்பணிகளை செஞ்சுட்டு வந்ததா குறிப்பிட்டிருந்தாரு. பின்னர் அவரது வாரிசுகள் இருந்து அந்த நிர்வாகத்தை பார்த்து வந்த நிலையில மேற்படி கோயில் நிலத்துல பயிர் செய்து வந்த பேராவூர்ணியை சார்ந்த சிதம்பரம்ங்கிறவர் கோயில் நிலத்துல ஒரு பகுதியை விலக்கி கேட்டிருக்கிறாரு. ஆனா இப்படி அவங்க குடும்பத்தார் தர மறுத்ததால தாமே பரம்பரை அறங்காவலர்னு புதுக்கோட்டை மாவட்ட உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றி மனு தாக்கல் செய்து உரிய தரப்பினர்களை சேர்க்காம 2018 ஒரு உத்தரவு பெற்றிருக்கிறாருங்க. இந்த உத்தரவின் பேரில் அந்த உத்தரவின் பேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 கோடி மதிப்பிலான மேற்படி கட்டளையின் நிலத்தை தனது மகனுக்கும் வேறு சிலருக்கும் வாங்கி வித்துருக்காரு. உள்பத்திரம் போட்டு வித்திருக்கிறாரு. அது குறித்து பின்னர் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் பின் இந்த ஆவணங்களை நீதிமன்றத்திலிருந்து பெற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்து வந்த நீதிமன்றம் இந்த சொத்துக்கள்ல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடை விதித்திருந்தது. ஆனா அதே நிலையில இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்னால விசாரணைக்கு வந்ததுங்க. அப்ப மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சாமிநாதன் என்ன சொன்னாங்கன்னா, நேமத்தாம்பட்டி கிராமத்தை சார்ந்த மனுதாரர் குடும்பத்தினருக்கும் ஆவடையார் கோவிலோட ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் மண்டகப்படி உள்ளிட்ட உரிய மரியாதைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல சிறுகால சந்தி கட்டளை இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது. இந்த நிலையில நீதிமன்றத்தை ஏமாற்றி மேற்படி சொத்துக்கு பரம்பரை அறங்காவலர் சொல்லி போலியா ஒரு உத்தரவு பெற்றிருக்கிறாரு. இதன் மூலம் கோவில் சொத்தை அவங்க வித்துட்டு வர்றதாக சொல்லி வாழ்ந்துட்டாரு. இரு தரப்புல உள்ள விளக்கங்களையும் பதிவு செய்த நீதிபதி ஒரு உத்தரவு என்ன பிறப்பிச்சிருக்காங்கன்னா, மனுதாரர் சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவுல ஆவணங்களை பார்க்கும்போது 1867 புதுக்கோட்டை மன்னத்திலிருந்து இந்த சொத்துக்கள் விலைக்கு வாங்கியிருக்கிறதாகவும் மேற்படி அதோட முன்னோர்களே இதை பண்ணிட்டு, அதாவது அந்த முன்னோர்களே அந்த நிர்வாகம் பண்ணிட்டு வந்ததாகவும் சிறுகால நடத்தி வர எல்லாமே அவங்கதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவர் கீழமை நீதிமன்றத்துல பொய்யான காரணத்தை சொல்லி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி மேற்படும் மனுவை தாக்கல் செய்துள்ள விவரம் தெரிய வந்ததுனால புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தோட தீர்ப்பை முழுமையா ரத்து செய்யறதாகவும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் விசாரணையில நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் விற்கப்பட்ட கோவில் மற்றும் அறங்காவலையின் சொத்துக்கள் பதிவு செய்த அனைத்துமே ரத்து செய்யப்படுறதாகவும் இனிமே அந்த சொத்துக்களை வாங்கி யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தற்போது வழக்கை உத்தரவிட்டு அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.